நீங்க நீங்க ரெக்கார்ட் நீங்களா தானே? நீங்களா? ஓகே. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் வேத பாடத்துடன் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஐயா, வழி நடத்துங்க. ஆமென். நன்றி ஐயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய சமூகத்திலே வர இந்த நாட்களில் நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்திலே சில காரியங்களை பார்ப்போம். இந்த நாட்களிலே பாருங்கள். அதாவது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வியாதியை குறித்து இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மோடு இந்த நாட்களே பேசுகிறார். எப்படி என்றால் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு நிமிஷம், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். 2வது வசனம் சொல்லுகிறது. அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அநேகர் இன்றைக்கு வியாதிப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே ஒரு காரியம் இருக்கிறது என்றால், நாங்கள் வியாதியோடு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைய நாட்களில் நான் பேசுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏனென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதியோடு ஒரு மனுஷன் இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே இன்னைக்கு அநேகரை பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு எனக்கு அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி அவர்களே இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக அவர்கள் அறிக்கை செய்கிற வேளையிலே எப்படியாக அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு நாளும் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன வியாதியோடு அல்ல என்ன கஷ்டத்தோடு என்ன துன்பத்தோடு இந்த நாட்களில் இருந்தாலும் நாங்கள் அதை குறித்து இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவன் அங்கே நம்முடைய தேவர்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறது நிமித்தம் அவர் நம்முடைய வியாதிகளை குணமாக்க இந்த நாட்களிலே அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய இந்த நாட்களிலே விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது. இது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னா பாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக வேண்டுகிறேன் என்பது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையை சற்று பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது யோவான் இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறது, எதை வாஞ்சிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப உன்னுடைய ஆத்மா அந்த நாட்களே நல்லதே வாஞ்சித்து தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு வாஞ்சியோடு வாழுகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த ஆத்மா எப்படி வாழுகிறதோ அதே விதமாக நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவில் தான் சில பிரச்சனைகள் வருகிறது. சில வேளைகளிலே மற்றவர்கள் போடுகிற சில காரியங்கள், மற்றவர்களுடைய பேச்சுக்கள், மற்றவர்களுடைய சில செயல்பாடுகள் நம்முடைய இருதயத்திலே ஆத்மாவிலே என்ன செய்கிறது சொல்லி சொன்னால் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆத்மாவிலே நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலன் இருக்குமா இருந்தால் அவன் தைரியமாய் எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கக்கூடியவனாய் இந்த நாட்களில் இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த நாட்களில் கூட மனதில் பலன் இருக்க வேணும்னு சொல்லி அதாவது பழைய ஆக்கள் ஜனங்கள் இந்த நாட்களே பேசிக் கொள்வார்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், இருதயத்துல பலன் இருக்கிறது இல்ல, நம்முடைய ஆத்மாவிலே ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான்னு சொல்லி பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே நெப்போலியனை எடுத்து பாருங்கள். நெப்போலியன் போன பாட்டுன்னு சொல்லி இந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள். அவனுடைய ஆத்மாவில என்ன காரியம் இருந்தது, தான் எல்லா பிடிக்க வேண்டிய இடங்களை எல்லாம் பிடிக்க வேண்டும், காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு துணிவோடு தான் அந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதன் நிமித்தம் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் உலகத்திலே ஒரு சில இடங்களை பிடிக்க வேண்டிய இடங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே அவன் இந்த நாட்களே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். துரிதமாக ஓடி
வெகு விரைவாக ஓடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்கள் எல்லா காரியத்தையும் கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆதிகாமம் 1 அதிகாரத்திலே 27வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதிகாமம் 1 அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 27வது வசனம் இந்த நாட்களை வாசிக்கிற வழியில சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே அங்கே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே எப்படியாக சொன்னால், பரலோகத்திலே வியாதி இல்லை, தேவதூதர்களிடத்திலே வியாதி இல்லை, என் தேவனிடத்திலே வியாதி இல்லை, ஆகவே அவருடைய சாயலாக உண்டாக்கப்படுகிற நானும் வியாதிப்படுவதில்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இதானையா வேத அறிக்கை. இன்றைக்கு பாருங்கள், இந்த வேதத்திலே இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். என்னதை ஜெபம் பண்ணுகிறோம் இந்த நாட்கள்? ஆண்டவரே அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரனை விட இந்த நாட்களில் நான் கொஞ்சம் மேலாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும் ஐயா, பொருளை தாரும், பண்டத்தை தாரும் ஐயா அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லது. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஜெபம் கூட இந்த நாட்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் கருத்தோடு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அந்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டுமே ஒழிய சும்மா இந்த நாட்களை அங்கே 1000 இங்கே 1000 சொல்லி இந்த நாட்களை ஜெபம் பண்ணுறதுல எந்த விதமான காரியமும் இல்லை. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள், நான் இன்றைக்கு நேற்றெல்லாம் அந்த நாட்களில் இருந்து நான் என்ன செய்தேன் என்றால், அந்த நாட்களில் பாருங்கள் இந்த கம்ப்யூட்டரில், அப்போ அந்த நாட்களை பாருங்கள் கம்ப்யூட்டர் வர துவங்கின காலங்கள், அந்த நாட்களை பாருங்கள் நாங்கள் அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்தில், அதுக்கு பின்பா சில ஆண்டுகளுக்கு பின்பாக தான் அந்த கம்ப்யூட்டர் உண்டாகினது. அங்கே பாருங்கள் அந்த காலகட்டத்திலே நான் என்ன செய்வேன்னா, ஒரு நோட் கொப்பியை வேண்டி அந்த கொப்பியிலே இந்த வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை தான் முதல் எழுதுவேன். அருமையான கர்த்தருடைய ஆதி ஆமத்தில் இருந்து இப்படியே பார்க்குற வழியிலே அப்படி வாக்கு தத்தங்களை பழைய ஏற்பாட்டிலே தடவி தடவி ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எழுதி கொண்டு வந்தேன். அந்த வாக்கு தத்தங்களை எழுதி இந்த நாட்களை என்ன செய்தேன்னா மனப்பாடமாக்கி கொண்டே இருந்தேன். அப்போ மனப்பாடமாக்கி கொண்டிருந்த அந்த வாக்கு தத்தங்கள் எப்படியாக இருக்குன்னு சொன்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்திலே அது என்னுடைய அதாவது மனதினுடைய அடித்தளத்திலே ஃபவுண்டேஷனாக அந்த நாட்களை வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அத்திவாரம் வாக்கு தத்தத்தினால் அத்திவாரத்தை நாங்கள் போடுகிறபடியினால்தான் அங்கே என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், எந்த நேரத்திலும் எந்த வாக்கு தத்தத்தையும் எந்த காரியத்தையும் இந்த நாட்களில் பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் நடக்கிற சம்பவம், வேற ஒன்றுமே இல்லை. அப்ப அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற பாருங்கள், இங்கே ஆதியாகமம் 1:20 சொல்லப்படுவது, பரலோகத்திலே வியாதி இல்லை, தேவதூதர்களிடத்திலே வியாதி இல்லை, என் தேவனிடத்திலே வியாதி இல்லை, அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நானும் வியாதி இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வியாதியும் இந்த நாட்களிலே வராது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், கர்த்தர் என்னை மன மகிழ்ச்சியாகவும் பலம் உள்ளவனாகவும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் படைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, என்னுடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நோயோடு அடைந்தாரா? அல்லது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பசியோடு அடைந்தாரா? இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து அங்கே என்ன செய்தாராம், அங்கே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதான் ஆண்டவருடைய சுபாவம். அப்படியானால் அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஆண்டவர் செய்த காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்த காரியங்களை விட நீங்கள் மேலான காரியங்களை செய்வீங்க. இப்ப ஒரு காரியத்தை பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்தாரா? கடல் மேல் நடந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை காற்றையும் கடலையும் அடக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றினாரா? மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிர்ப்பித்தாரா? உயிர்ப்பித்தார். கண்ணே இல்லாதவனுக்கு அங்க பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, மண்ணை எடுத்து பிசைந்து அந்த கண்ணில் உள்ள அந்த குழிக்குள்ள வச்சு இந்த நாட்களே என்ன செய்கிறார்? இல்லாத கண்ணை இந்த நாட்களில் ஒரு கண்ணாக உருவாக்குறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இப்படியாக ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன், who trust me, அதாவது என்னை விசுவாசிக்கிறவன். அப்படியாக என்னை விசுவாசிக்கிறவன் யார் என்றால், அவன் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை இந்த நாட்களை செய்வான் என்று சொல்லித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் அந்த மேலான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் முத்தரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு ஏன் நீங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகிறீர்கள்? வேதமே தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, ஏன் அப்படியான ஒரு கேள்வி வருகிறதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு விசுவாசம் குன்றி போகிற காலங்களும் விசுவாசம் மறுதலிப்பு காலங்களும் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற விசுவாசிகளுக்குள்ளே விசுவாசம் இல்லை. வேலையை தேடுவாங்க, வேலை கிடைக்கல என்று சொல்லி சொன்னால் முறுமுறுத்து கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, ஒண்ணு மணி அனுப்பிட்டு போயிடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அந்த நாட்களே. ஆனால் யோபு பக்தன் அவ்வளவு ஒரு 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 அருமையான மனுஷன். அந்த இடத்துல பாருங்கள், என்னென்றால் எல்லாம் இல்லாம போய்விட்டது. பிள்ளைகள் இல்லாம போய்விட்டது, ஆசிகள் இல்லாம போய்விட்டது, குதிரை ஒட்டங்கள் எல்லாம் போய்விட்டது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த காரியம் இந்த நாட்களில் திருப்பி கிடைக்கும், திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லி யோபு அந்த இடத்துல அறிக்கையே செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோபு இந்த நாட்கள் அப்ப பாருங்கள் என்னென்றால், யோபு தேவனை குறித்து அவரை குறித்து குற்றம் நினைக்கவில்லை, அவரை குறித்து அவர் செய்த காரியம் பிழையன்னும் சொல்லவில்லை. கர்த்தரே தந்தார், கர்த்தரே எடுத்தார் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களே சொல்லிவிட்டு தானும் தந்த பாடுமா இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், யோபு கேட்காமலேயே தேவன் அந்த கடைசி அதிகாரத்துல பாருங்கள், ரெட்டிப்பான, அதாவது நாட்களில் டபுள் பொசிஷன் பிளஸிங், அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல யோபு கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் என்ன காரணம் என்றால், யோபுனுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம். என்னதான் ஆனாலும் இந்த நாட்களிலே நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை சாத்சாக் மேசாக் தானியேல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர் சூழ்நிலை பாருங்கள், இந்த நாட்களிலே சிங்கக்கவிலே இந்த நாட்களை அவர்களை போடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தானியேல் பயந்திருக்க வேண்டும். ஐயோ, சிங்கக்கவியில போடுறாங்களே, நான் காலி, நீ என்னதான் செய்ய முடியுமோ கர்த்தாவே, என்னை காப்பாற்றும்னு சொல்லி தானியேல் அந்த இடத்துல கேட்கவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அந்த இடத்திலே போடப்படுகிற சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்க இந்த நாட்கள் அவர் தைரியமாக அந்த இடத்திலே வந்து அங்கே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அக்னியிலே அவருடைய நண்பர்களை போட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அக்னி ஜுவாலையோ அந்த காரியத்தை குறித்தோ இந்த நாட்களே அவர்கள் எதை குறித்தும் இந்த நாட்களே கவலைப்படவில்லை. அவர்கள் சந்தோஷமாக இந்த நாட்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், விடுவித்தாலும் சரி விடுவிக்காம விட்டாலும் சரி அவரே தெய்வம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முழு நம்பிக்கை, அதாவது அதுதான் இந்த உண்மையான ஒரு விசுவாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாட்களை நாங்கள் திரும்பி பார்ப்போம். இன்றைக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில சித்தியாகவில்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த காரியம் கிடைக்காது, அதனால இந்த நாட்கள் என்ன செய்வோம், வேறு கடவுளை பார்ப்போம்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பாருங்கள். வனாந்திரத்தில் அழைத்து வருகிறார். யாரு? மோசேயுடைய தலைமையில அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். என்ன சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்க இல்லை, ஒரு சொட்டு ஆகாரம் கிடைக்கல. உடனே இந்த நாட்களை சொல்லுறாங்க, மோசே இனி வனாந்திரத்தில் எங்களை கொல்லவா கொண்டு வந்திருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆர் அழைத்து வந்த? மோசே அழைத்து வந்தன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, அவர்களை அழைத்து வந்தது ஆண்டவராகிய கர்த்தர் தான் அவர்களை அழைத்து வந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்களுடைய சத்தம் அவருடைய சன்னிதானத்திலே கிடைத்து, அவர் என்னுடைய ஜனத்தை இந்த நாட்களில் விடுவிக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் வந்து விடுவிக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு மனுஷன் மூலமாய்த்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதனாலதான் மோசே அந்த இடத்துல இருந்து அனுப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார், நீ போய் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வான்னு சொல்லி மோசையோடு பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், மோசே தான் தங்களை அழைத்து வந்தது என்று சொல்லி மோசைக்கு எதிராக அந்த நாட்களை முறுமுறுக்கிறார்கள். அங்கே குஷ்டரோகம் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசைக்கு எதிராக அந்த நாட்களை ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அங்கே எங்களை நீங்கள் எகிப்து தேசத்திலே விட்டிருந்தால் நாங்கள் கோமட்டிக்காயும் இந்த நாட்களை உள்ளியும் அதாவது நாட்களை எல்லா வகையான காரியங்களும் செய்து பஞ்சம் இல்லாதபடி இந்த நாட்களை இருந்திருப்போம். ஏனென்றால் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அடிமைத்தனத்தை தான் விரும்புகிறார்கள். ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்கள் மறுபடியுமாய் தாங்கள் அந்த அடிமையாக இருந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான், அந்த அடிமைத்தனத்தினுடைய கட்டுக்களை விட்டு அகல வேண்டும், அந்த அடிமைத்தனத்தினுடைய காரியங்களை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்ற நோக்கமோ சிந்தனையோ இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இல்லை. நாங்கள் இருப்பதென்றா அடிமையாகவே இருந்துட்டு செத்து போவோம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்ன அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஏதாவது ஒரு காரியம் சொன்னா, சரி நாங்கள் ஏதோ நாங்கள் பிறந்துட்டோம், ஏதோ நாங்கள் வாழ்ந்துட்டோம், இந்த நாட்கள் இப்படியே இருந்து சாகிறோம், செத்து போறோம், பிரச்சனை முடியுதுன்னு சொல்லி ஒன்றும் சாதிக்க தேவையில்லை. இன்னைக்கு ஒரு சில சனங்களை பாருங்கள், சாதிக்கிறாங்க. அவங்க காசு இருக்கோ காசு இல்லையோ சாதிக்கிறாங்க. ஐயா முதலாவது காரியம் இந்த நாட்கள் என்ன வழியிலே இந்த நாட்களை சாதனை நிலைநாட்டி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தான் பாருங்கள் தங்களுடைய பெயர்களை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், பெருமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் உலகத்தாவுடைய. அப்ப இன்றைக்கு
தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிற நீ எதை சாதிக்கிறாய் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான கேள்வியும் காரணமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனை சகோதரி, அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1:27 அங்க சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனிடத்திலே எந்த விதமான நோயோ, ஆண்டவரிடத்திலே எந்த விதமான பிரச்சனையோ, ஆண்டவரிடத்திலே எந்த விதமான காரியமோ இந்த நாட்களிலே வியாதியோ, தொல்லையோ, துன்பங்களோ, நெருக்கங்களோ இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அப்படி அவர் தன்னுடைய சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறபடியினால் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நமக்கும் அந்த நோய் இல்லை என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கேன்சர் வருத்தம் வந்துன்னு சொல்லி சொன்னால் அங்க 10 பேரை சொல்லி போடுவாங்க. இன்றைய பாருங்கள், சும்மா இருக்கிற சிலரே இந்த நாட்கள் சொல்லுவாங்க தனக்கு இந்த நாட்கள் ஏதாவது கேன்சர் காரியமா இருக்காமன்னு சொல்லி. ஏன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஜனங்கள் இப்படி ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியர் செய்கிறவர், அவர் இந்த நாட்களே தலையிலே ஒரு கருப்பு வந்துட்டு தான் சொல்லி போட்டு தலையை மொட்டை அடிச்சுட்டு பாருங்கள் சொல்லுகிறார். இந்த நாட்கள் என்ன பண்ணி சொல்லிச்சார், அவர் தலைமையில் மொட்டையை அடிக்க வேண்டிய காரியம் இருந்தது, தலைமையை நிறைச்சிருந்தபடினார். அவர் என்ன சொல்றாரு சொன்னால், தனக்கு கேன்சர் சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவர்கள் டெஸ்ட் பண்றதுக்கு தலைமையில் மூட்டை அடிச்சு சொல்லி சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், ஒரு தில்லுமுள்ள ஆட்டங்களும் பொய்யான காரியங்களையும் இந்த நாட்களை சொல்லி இல்லாத வருத்தத்தை இருக்கிற வருத்தமாக இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே இந்த நாட்களை சூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நோய்களை குறித்து நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நோய்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேஸ்ட் அவுட், அந்த டீமனுடைய வல்லமைகளை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை வெளியாலே அகற்ற வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே மத்தேயு 8:16 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப மத்தேயு சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 8வது அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 8ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நான் இந்த வசனத்தை வடிவா வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது பாருங்கள், அசமமான போது பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதற்கு இந்த நாட்களில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு எந்த விதமான வியாதியும் தள்ளுபடி இல்லை. நீ குடனை இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட போனான்னு சொன்னா குடனை சுகமாக்குவார். இன்றைக்கு அநேக ஜனங்களை இன்றைக்கு நான் காணக்கூடியதாக இருக்கிறது, பொல்லாத கொடிய நோயிலே இருந்தவர்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, கோமா ஸ்டேஜில் இருந்தவர்களுடன் இன்றைக்கு எழுந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களே கூட ஒரு அதாவது நாட்களே கசஸ்தான், அதாவது ரஷ்யா தேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரரை இந்த நாட்களை சந்திக்கக்கூடிய இருந்தது. அவர் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமாக இந்த நாட்களில் இருந்த வேளையிலே அவரிடத்திலே நான் கேட்டேன், இந்த நாட்களிலே வாகனத்தில் வருகிற வேளையிலே, நீங்கள் என்ன மாதிரி கிறிஸ்தவர்களா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஓம் நாங்கள் பெந்திகோஸ் இதில் தான் இருக்கோம், என்னுடைய மனைவியார் எல்லாம் பெந்திகோஸ், நாங்கள் ஆள் ஏற்று போகிறோம். அப்போ எனக்கு சொன்னால், நான் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கடைசியாக அவர் இறங்க சொல்றாரு, இதில் நீ எனக்கு சகோதரன் என்று சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, we are brothers என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சகோதரர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி போட்டு போகிறார். பாருங்கள், அந்த வயசான மனுஷன் என்னோடு இந்த நாட்களை வருகிற வழியிலே பாருங்கள், அவர் என்னோடு பேசுகிற வழியில, அவரை கண்டு கேட்ட வழியில அவர் தைரியமா சொல்லி போட்டு இந்த நாட்களை கையை தந்து விட்டு இந்த நாட்களை போகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதே விதமாக தான் இன்றைக்கு இருக்க வேண்டிய ஒழிய, இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா முட்டு முழுக்க அழுது கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய தெய்வீக சுகம் அங்கே நம்முடைய பிறப்புரிமையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய பிறப்புரிமை என்ன, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுகம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இந்த நாட்களே யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே பார்ப்போம். யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு, ரொம்ப கவனமாய் கேளுங்கள், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்கள் யாவையும் கை கொண்டால் நான் என்ன செய்வேன் என்றால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின அங்கே வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, எப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். தேவன் சொல்லுகிறார்,
என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நியமனங்களை இந்த நாட்களை நீ கைக்கொள்ளு. இப்படியாக நீ செவி கொடுத்து காரியங்களை செயல்களிலே எப்படிப்பட்ட எந்த வியாதிகளும் உன்னை அணுகாது என்றுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இன்றைய பாருங்கள், பொல்லாத ஜனங்களுக்கு தெரியாத பொல்லாத கொடிய நோய்கள் வந்திருக்கு. இன்றைய பாருங்கள், இந்த நாட்கள் ஏதாவது ஒரு புதிய வருத்தம் இந்த நாட்களை வரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அந்த வருத்தங்கள் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அதுதான் இந்த எகிப்தியருக்கு அந்த நாட்களே வந்த பொல்லாத கொடிய நோய்கள். கொப்பளங்கள் வந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அப்படியாக அந்த சில காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது. அப்ப அப்படிப்பட்ட அந்த வருத்தங்கள் இந்த நாட்களில் நமக்கு வராது என்பதை தேவன் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தெய்வீக நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், தெய்வீக சுகம் எங்களுடைய புறப்புரிமை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தெய்வீக சுகம் நம்முடைய புறப்புரிமையா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் வியாதிப்பட்டவர்களோ அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வியாதியோடு இருக்கிறவர்களோ அப்படியாக இந்த நாட்களை இருக்க முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து அப்படியே நடக்கிறபடியினால் எகிப்தியருக்கு அனுப்புவித்த எந்த வியாதியும் என்மேல் வர முடியாது. இதுதான் இந்த நாட்களில் உறுதியான வாக்குத்தத்தம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம் சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுறது பாருங்கள். அப்ப அந்த சங்கீதம் 91 எடுத்து வாசிக்கிற வேளையிலே ஒரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கைக்கு அன்றன்றாடு தேவையான காரியம் எல்லாம் இந்த நாட்களில் அடங்குகிறது அருமையான கர்த்தர். அப்ப சங்கீதம் 92 எடுத்து காலையிலே இந்த நாட்களை நாங்கள் வாசித்து போட்டு போகிற வேளையிலே அந்த வார்த்தையின் படியே தேவன் நம்மை நடத்துவார். உன் பக்கத்தில் 1000 பேர் விழும், பலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் அணுகாது. நீ நடந்து போவா, உனக்கு பக்கத்தில் இருந்தாக்களே குண்டு ஓடுவாங்களா, குண்டு உன்னை அணுகாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அல்ல உன்னை நடந்து போவா, விபத்து நடக்கும். விபத்து நடக்கிற வழியில நீ திடுக்கிட்டு பாப்பாய். ஆனால் இந்த நாட்களில் உனக்கு கிட்ட எந்த விதமான காரியம் வராது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இந்த நாட்களிலே வாக்கு தத்தம் உண்மை உள்ளது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் வாக்கு தத்தம் அது ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தைகளும் ஜீவனும் வல்லமும் உள்ள வாக்கு தத்தங்களுமா இந்த நாட்களே இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வாக்கு தத்தங்கள் இந்த நாட்கள் அந்த நாட்களிலே ஏன் தேவன் இந்த நாட்களிலே இங்கே பழைய ஏற்பாட்டிலே அநேக வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னால், ஆவியானவர் மூலமாய் ஜனங்கள் அதை பின்பற்றி இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே ஜனங்கள் பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கும் துன்பத்துக்கும் நெருக்கத்துக்கும் இந்த நாட்களிலே தப்புவித்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். உபாகமத்தில் எடுத்து பாருங்கள், வாலாக்காம தலையாக்குவே என்று சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள். அந்த வார்த்தை என்ன காரியம்? நீ வாலாக்க மாட்டேன், நீ எந்த இடத்துல போனால் அந்த நாட்களை உன்னை தலையாக மாற்றுவேன் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு என்ன செய்தார்கள்? அவருடைய சகோதரர்கள் அங்கே அவனை வாலாக்கும்படியாக அந்த நாட்களை போட்டு சித்திரவதை செய்தார்கள். கடைசியாக கொண்டே ஒரு அடிமையாக வித்தார்கள். ஆனால் அடிமையாக விற்கப்பட்ட அந்த யோசேப் அங்கே எகிப்து தேசத்தில் எப்படியாக இருந்தார்? தலையாக இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அது எப்படி ஆகும் என்றால் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. யோசேப்பு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த நாட்களில் பாருங்கள், அருமையான ஒரு கனவை கொடுத்து தரிசனத்தை கொடுத்த தரிசனத்தின்படி இந்த நாட்களிலே உன்னை, அதாவது 12 பேர் இந்த நாட்களை பாருங்கள், 12 அரிக்கட்டுகள் இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்த நாட்களிலே பாருங்கள், சூரியனும் சந்திரனும் வணங்குற விதமாக இப்படியான ஒரு தரிசனத்தை கொடுத்த தேவன் அந்த நாட்களிலே அந்த தரிசனத்தினுடைய நிறைவை கூட அதே யோசேப்பு கொடுத்து அதே விதமாக அவனுடைய சகோதரர்கள் அவனை வந்து வணங்கவும் தகப்பன் கூட அந்த இடத்துல வந்து வணங்குற அளவுக்கு இந்த நாட்களை வரவும் இந்த நாட்களை தேவன் அந்த இடத்துல கிருபை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கணும். அப்படியானால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஒரு நாளும் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியும்? மாறி போவாது. அந்த வாக்கு தத்தம் எப்பொழுதும் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கும் என்றால் நிறைந்திருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த யாத்திராவும் 15:26 தேவனாகிய கர்த்தர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் நமக்கு ஏனையா வருத்தம் பெறுவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் காண்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனா அந்த நாட்கள்ல ஆராதனை முடிஞ்சு என்ன மெசேஜ் முடிஞ்ச காரியம் நின்றா ஃபுல்ல அவுட்டோக்களுக்கு கூப்பிட்டு அந்த நாட்கள்ல புது விசுவாசிகள் வரமாட்டாங்க, பழம் விசுவாசிகள் தான் வருவாங்க. 15 வருஷம் 10 வருஷம் இருக்கிறாங்க. என்னடா ஐயா இருக்கு ஜோம் பண்ணி விடுங்க. என்னத்துக்குன்னா எனக்கு எனக்கு அப்படி இருக்கு, வருத்தம் இருக்கு, இந்த வருஷம் இருக்கு, சுகர் இருக்கு, அந்த காரியம் இருக்கு. சுகர் சர்வசாதாரணமான வருத்தம் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த சுகரை கூட இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து முடிக்கலாம்? நாங்களே அதை ரிவ்யூக் பண்ண முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீரென்று இந்த நாட்களை பாருங்க, என்னுடைய சரத்தில் சோர்வா இருந்தது. நான் டாக்டர்கிட்ட போகிறவங்களே என் மனைவியார் சொன்னார், இந்த நாட்களை நீ கட்டாயம் போயிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போய் பிளட் செக் பண்ணுங்க. நான் இந்த பிளட் செக் பண்ற காரியங்களுக்கு ஒன்றுக்குமே போறது இல்லை. ஏன்னா நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னா கர்த்தர் நம்பி இருக்கிறபடினால் எனக்கு அது தேவையில்லாத காரியமாக இருந்தது.
அந்த இடத்துல போய் பிளட் செக் பண்ணுறதுல அந்த டாக்டர் சொன்னா உனக்கு 350 உனக்கு சுகர் இருக்கணும் 350 சொன்னேன். அப்போ கேட்டார் என்ன செய்கிறேன்னு. நான் சொன்னேன் காலையில் எழுந்து இந்த நாட்களே நல்லா ஒரு கப் டீயை போட்டு 4 கரண்டி சுகர் போட்டு இந்த நாட்களே குடிப்பேன்னு சொல்லி அவர் தலையில் கை வச்சுட்டு சொன்னார். இந்த நாட்களே நீ அப்படி செய்யாத, உனக்கு சுகர் கூடி கிடக்குது, சுகர் இது. அப்போ அதுக்கு பிறகு வீட்டில் வந்தால் அந்த நாட்களில் என்னுடைய மனைவியார் என்ன செய்தார்னு சொன்னால் சீனி வேணுறதே நிப்பாட்டி போட்டாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை வெறும் பிளேன் டீ இந்த நாட்களில் ஆடு மாடு கழனி தண்ணி வச்ச மாதிரி இந்த நாட்கள் இருக்கு மருமையான கத்துரை. அப்ப பாருங்கள், அப்படி இருந்த வேளையில கூட இந்த நாட்களை என்ன செய்தேன், சரி ஏதோ தாராங்களோன்னு சொல்லி இந்த நாட்களை நான் இதண்டு போட்டு நான் கடைசியா அந்த நாட்களை என்ன செய்தேன், பேரிச்சம்பளம் வேண்டி இந்த நாட்களே பேரிச்சம்பளத்தோடு இந்த நாட்களே அந்த காலையில இருந்து டீயை குடிப்போம்னு சொல்லி இந்த நாட்களே குடிச்சு கொண்டு வந்தேன். அப்ப குடிச்சு கொண்டு வந்து அப்புறம் அந்த நான் போய் அந்த பிளட் இதில் செக் பண்ற வழியிலே அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பிளட் எல்லாம் கிட்டத்தட்ட 130 140 வந்துடுது அப்படியே. அப்போ டாக்டர் சொன்னா நீ இந்த லிமிட்லயே நீ இருந்து கொள், இப்படி இருப்பாயா இருந்தா உனக்கு அந்த சுகர் டேப்லெட்ஸோ அந்த காரியங்களோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன்படியே இந்த நாட்களை நான் தொடர்ந்து இந்த நாட்களை இவ்வளவு காலம் இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிறார் கத்திர பிள்ளைகளே. அவர்கள் தேநீருக்கு சீனி போடாமல் தந்த நிமித்தம் அது அப்படியே குடிச்சு இந்த நாட்களை பழகி போய்விட்டது. அப்ப அதனால இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு சரீரத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது, அப்படியாக இருக்கிற. அப்ப நேற்றைய கூட நாங்கள் பிளட் செக்கிங் போயிட்டு அதில் பார்த்து கொண்டு இருந்தோம். அவங்க ஓகே எல்லாம் எவ்ரிதிங் ஓகேன்னு சொல்லி கொலஸ்ட்ரால் எல்லாம் எவ்ரிதிங் ஓகேன்னு சொல்லி இந்த நாட்களை சொன்னார்கள் கரிமா கத்துடைய. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை நாங்கள் அதை குறித்து இந்த நாட்கள் இன்றைக்கு சுகர்ன்னு சொன்னா இன்றைக்கு நாம யோசிப்போம், ஐயோ எனக்கு அந்த வருத்தம் வந்துடுது, நீ ஊசி போடணுமா அது போடணுமா யோசிச்சு இந்த நாட்களை என்ன செய்யும் என்றால் இருக்கிற சுகர் இந்த நாட்களில் என்ன செய்யும் டபுளுக்கு டபுளா கூடி இந்த நாட்களை என்ன செய்யும் ஆளே கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அப்ப அடுத்த நிமிஷம் என்ன காரியம் நடக்க போறது என்பதை குறித்து நீ சாதாரணமான உலகத்தான் இல்ல, இன்றைக்கு ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிற நீங்கள் இந்த நாட்களே அதை நினைத்து கவலைப்படுவீர்களா இருந்தால் இந்த நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முலத்தை நீங்கள் கூட்ட முடியாது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நம்முடைய கவலையின் நிமித்தம், கவலைப்படுகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஒரு முலமும் கூட்டப்பட முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் இந்த தெய்வீக சுகம் எப்படியாக இருக்கிறதாம் நமக்கு ஒரு பிறப்புரிமையாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீ சொன்னீரையா. இந்த வார்த்தைகளை பேச தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், தெய்வீக சுகம் எங்களுடைய பிறப்புரிமை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அறிக்கை செய்வோமா இருந்தால் கர்த்தாவே இந்த நாளிலும் எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் இந்த நாட்களில் நமக்கு வராது. ஏனென்றால் உங்களுடைய வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே நம்முடைய அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே இதனாலும் இந்த வாக்கு தத்தங்களுடைய வார்த்தைகள் நம்மை சுகமாக்குறதுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீ வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.